அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் காம்ப்ரமைஸ் வந்துட்டு ஒரு சில பேர் வந்துட்டு கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வருது அப்படின்னா ரெஸ்பெக்டபிளா நோ சொல்லிட்டு கிளம்பிடணும். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு நானும் இறங்கி போயிட்டேன் அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு நான் காணாம போயிடுவேன். திருப்பி அந்த மாதிரி ஈஸியான ஷார்ட்கட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டேன் அப்படின்னா அதாவது என் கூட 8 இயர்ஸ் ஜேர்னி பண்ணவங்களே வந்துட்டு ஒரு நாள் வந்து டக்குன்னு பீக் ஆயிட்டாங்க. வா இவ்வளவு வந்திருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது திருப்பி பார்த்தேன்னா ஆளை காணும். ஸோ என்னன்னா அவங்க ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே நான் வந்து இன்னும் லாங் ரன்ல இருக்கிறதுனால நான் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வருவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இருக்கேன். ஷார்ட்கட்ஸ் எடுக்காம நீட்டான ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு ரெஸ்பெக்டபிளா அந்த இடத்துல இருந்து கிளம்பணும். ஒரு தடவை கேட்பாங்க, 2 தடவை கேட்பாங்க. 4வது தடவை நம்ம போய் ரெஸ்பெக்டபிளா போய் நின்னோம் அப்படின்னா ஓகே, இந்த பொண்ணு இவ்வளோ டெஸ்பரேட்டா இருக்கா, இவளுக்கு நம்ம வந்துட்டு வேலிடா ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம், அவ டேலண்டா ஷோகேஸ் பண்றா அப்படின்னா அவ வந்துட்டு ஜெயிப்பா அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு ஸ்பேஸை நமக்குன்னு கிரியேட் பண்ணி வைக்கணும். அப்போதான் வந்துட்டு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் காம்ப்ரமைஸ் வந்துட்டு நம்மள தாக்காது. நீ டார்க்கா இருக்க, நீ வந்துட்டு பிளஸ் சைஸா இருக்க, எப்படி இந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு ஏறுவ, உன்னால எப்படி கான்ஃபிடென்ட்டா இருக்க முடியுது அப்படின்னா நான் வந்து எனக்கு மனசுக்குள்ள நான் சொல்லிக்கிட்டேன், ஓகே ஃபைன், ஐ கேன் ஷோ மை கான்ஃபிடன்ஸ். என்னால எனக்கு ப்ரூவ் பண்ண முடியும், நான் வந்துட்டு இதான் உலகத்துக்கு நான் ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்குள்ள சொல்லிட்டு ஆரம்பிச்சது தான் இந்த கோல். ஃபீல்டே நமக்கு வேணாம் அப்படின்னு லோவா யோசிச்சது உண்டா? அது மனுஷன்னா கொஞ்சம் அழ செய்வாங்கல்ல. ஸோ எனக்கு வந்துட்டு ஒரு 4 சொட்டு கண்ணீர் விட்டுருக்கேன். பட் ஸ்டில் அதையும் தாண்டி இதுலேருந்து என்னென்னலாம் தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் லெசனை கற்றுக்கிட்டு அதுலேருந்து திருப்பி இதே மிஸ்டேக்ஸை நம்ம பண்ணக்கூடாது நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெசனை கற்றுட்டதை வச்சுட்டு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு ட்ரை பண்ணேன். ஸோ அடுத்த ஸ்டேஜ் ட்ரை பண்ணி நிறைய ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணி ஆடிஷன்லேயே ஃபெயில் ஆயிருக்கேன். நான் சில பேர் ஆடிஷன் தாண்டி தான் ஃபெயில் ஆவாங்க, ஆனால் ஆடிஷன்லேயே ஃபெயில் ஆயிருக்கேன். பட் ஸ்டில் ஐ வென்ட் டு மிஸ் இந்தியா மிஸ் இந்தியாவில் செகண்ட் ரன்னராக படித்தேன். அது ஹோல் இந்தியாவில் எல்லாம் உங்களுக்கே தெரியும், எல்லாம் வெள்ளையாக நல்லா ஒல்லியாக இருந்தாங்க. பட் ஸ்டில் அதில் செகண்ட் ரன்னர் அப் வர்றது வரைக்கும் ஒரு வின்னர்ஸ் சாய்ஸ் வர மாதிரி இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். ஸோ நிறைய பிராண்ட்ஸ் வந்து கொலாபரேட் ஆவாங்க. அப்படிங்கிறப்ப ஜட்ஜஸ் இல்லை அதை ஆர்கனைஸ் பண்ணுறவங்க இல்லை டஸ்கி எல்லாம் வந்து வேணாம் அப்படின்னு உங்கள் காதுபட பேசியிருக்காங்களா? இருக்காங்க, அது உண்டு. பட் ஆனால் வந்து நம்ம ஜட்ஜஸை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடாது. ஜட்ஜஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணலாம் லைக் வின்னிங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் நீ கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன்னா உன்னுடைய காம்படிட்டர்ஸ் எல்லாரையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். ஃபஸ்ட்டு நீ அந்த இடத்துல ஒரு நல்ல காம்படிட்டர்ன்றது மாடலாக நிற்கணும். ஸோ மாடல்ன்றது வந்துட்டு வெறும் அழகு மட்டும் கிடையாது, கேரக்டரும் சேர்த்து. மற்றவங்கெல்லாம் உன்னை ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு உன்னை நீ வந்து மாடலாக பார்க்கணும். இப்போ எல்லாமே வந்துட்டு அழகாக இருந்தால் போதும், வெறும் ஸ்டேஜில் நின்னா போதும், அழகாக கேட் வாக் பண்ணால் போதும் மட்டும் இல்லை. நம்மளுக்கு ஜிகே அதனால தான் வந்துட்டு கடைசியில் கொஷின் ஆன்சர் ரவுண்டும் இருக்குது. ஸோ நம்மளுடைய உள்ளே இருக்க இன்னர் அழகையும் சேர்த்து தான் வந்துட்டு அவங்க மார்க் போடுவாங்க. ஸோ நம்ம இன்னர் அழகை நம்ம வெளியே காட்டிட்டோம், நம்ம கான்ஃபிடென்ட்டை வெளியே காட்டிட்டோம் அப்படின்னா வந்துட்டு அந்நேரம் வேற வாய்ப்பே இல்லை, ஜட்ஜஸ்பா இவர் ஜெயிக்கிற கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி ஒரு கேண்டிடேட்டாக வந்து வின் பண்ணணும். அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் காம்ப்ரமைஸ் வந்துட்டு ஒரு சில பேர் வந்துட்டு கேட்பாங்க, ஆனால் அதையும் தாண்டி ஒரு சில நல்லவங்க இருக்காங்க. நீ இல்லை, நான் உன்னை சொல்ல வந்துட்டு உன்னுடைய ஆர்டிஸ்ட் டேலண்ட்டுக்காக மட்டும்தான் உன்னை பார்க்குறேன், இருக்கிற மாதிரி அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா வந்துட்டு உலகம் நல்லா இருக்கும். பட் ஆனால் வந்து எக்ஸ்ட்ராவா வேணும், பெயிண்ட் அடிச்சு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா அதுக்கு நம்ம போய் உடம்பெல்லாம் போய் நாசம் பண்ணிட்டு வர முடியாது. நீங்க அந்த மாதிரி கேட்குறீங்களா, நீங்க அந்த மாதிரியே போய் தேடிக்கோங்க. நான் இப்படிதான் இருப்பேன், ஐ ஆம் ஹூ ஐ ஆம்.